பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஜூஸியான ரசகுல்லா தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ரசகுல்லாக்கு மெயினாக தேவைப்படுறது பால் தான். நான் 1/2 லிட்டர் பால் தான் எடுத்துருக்கிறேன். அதுவும் பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க. அதில் தான் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பண்ணை பால் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பாலை கூட, அதாவது பசும்பாலை கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். 1/2 லிட்டர் பாக்கெட் பாலை தான் நான் எடுத்து கட் பண்ணி பாத்திரத்தில் ஊற்றிருக்கிறேன். பால் நல்லா கொதித்து வரட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இல்லைனா இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. பாலை நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் லெமனே எடுத்துக்கலாம். அதை 2 கட் பண்ணிவிட்டு விதைகளை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லெமனை இந்த கொதித்த பாலில் பிழிஞ்சு விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். பாலில் லெமன் ஜூஸை சேர்த்ததுனால இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை அப்போ ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா அதே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. அவ்வளோதான், பால் நல்லா தெரிஞ்சு வந்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணியை போட்டுக்கோங்க. நம்ம திரைய வச்சுருக்கணும்னா அந்த பாலை இந்த காட்டன் துணி மேலே ஊற்றி வடிகட்டிக்கோங்க. லெமன் ஜூஸ்க்கு பதிலாக உங்கள்கிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா அதை கூட ஊற்றிக்கலாம். வினிகர் ஊற்றினாலும் பால் தெரிஞ்சிரும். வடிகட்டினதுக்கு அப்புறமா ஐஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் எந்த தண்ணியிலையாவது நம்ம 3 மட்டும் இதை நல்லா அலசி எடுக்கணும். ஏன் அலசுகிறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் விட்டு திரைய வச்சுருக்கணும்ல, கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதில் இருக்கும். அந்த புளிப்புத்தன்மை போகிறதுக்காக தான் தண்ணீர் விட்டு ஒரு 3 தடவை அலசி எடுக்கிறோம். தண்ணியில் நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போது இதிலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா நம்மளால் எவ்வளோ புழிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். என்னதான் நம்ம இறுக புழிஞ்சாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும். அதனால் இதை இந்த மாதிரி மூட்டை மாதிரி கெட்டிட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது தண்ணி நல்லா வடிய விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து நான் இப்போ எடுத்துருக்கிறேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிட்டு இப்போ நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கிடச்சிருச்சு. இதை நம்ம ஹோம்மேட் பன்னீர் கூட சொல்லலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு 2-3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் நல்லா கூல் பண்ணி எடுத்தோம்னா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கடையில் கிடைக்கிற மாதிரி வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பன்னீரை லைட்டாக விரல்களால் மட்டுமே மெதுவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்பையும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. பன்னீரை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் இருந்து குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டணும். நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாகவே உருட்டிக்கலாம். ஏன்னா சுகர் சிரப்பில் போட்டு கொஞ்சம் வேக வைக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் பெருசாக பஃப்னு வரும்.
மாதிரி வெடிப்புகள் எதுவும் இல்லாமல் நல்லா ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கிற எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி பால் போலையே உருட்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா வேறு ஷேப்பில் உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம். உருட்டும் போது நமக்கு கிராக் இல்லாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். சப்போஸ் அதில் வெடிப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் உருட்டிட்டிங்கன்னா சுகர் சிரப்பில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் நல்லா சாஃப்டாக கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். என்ன தான் நம்ம வெடிப்பு இல்லாமல் உருட்டினாலும் அது ட்ரை ஆகாமல் இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஈர துணியால் அதை மூடி வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு சீனியை ஆட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் அளவு சீனி போதுமானது. 1/4 கப் அளவு சீனிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 கப் சீனி எடுத்திங்கன்னா 5 கப் தண்ணி சேர்க்குற அளவு. வாசனைக்காக 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. சீனிலாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரசகுல்லாவை பொறுத்த வரைக்கும் பாகுபதெல்லாம் பார்க்கணுன்னு தேவையில்லை, சீனி கரைஞ்சால் மட்டும் போதும். சீனி நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதித்து வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா ஆஃப் பண்ணிட்டாலும் சரி. ஏன்னா நம்ம உருட்டி வச்சுருக்கிறோம்ல அந்த பன்னீர் பால்ஸ், அதை போடும்போது அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் அந்த பால்ஸ்லாம் பிரிஞ்சிட்டு வந்துடும். அதுக்கு தான் லோ ஃப்ளேமில் இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக ஒன்று அந்த சீனி தண்ணியில் போடணும். எல்லா பால்ஸையும் போட்டதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பால்ஸ்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா பஃபியாக நம்ம போட்ட சைஸ்லேருந்து கொஞ்சம் பெருசாக வந்துடும். பாருங்கள், பால்ஸ்லாம் பிரிஞ்சு போகாமல் நல்ல குண்டு ரசகுல்லாவாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுறணும். அப்படி இல்லைன்னா இந்த ரசகுல்லா பால்ஸை ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஐஸ் க்யூப்ஸில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஐஸ் க்யூப்ஸ் மேலே ரசகுல்லாவை சூட்டோடு வைக்கும்போது அந்த ரசகுல்லாவோட சைஸ் சுருங்கி போகாமல் இருக்கும். நல்ல குண்டு ரசகுல்லாவாகவே பார்க்குறதுக்கு இருக்கும். ஒன்று ரசகுல்லா வெந்ததும் அதை ஐஸ் க்யூப்ஸ் மேலே வைங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாத்திரத்தை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான், அதோட சைஸ் சுருங்கி போகாமல் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டான ஜூஸியான ரசகுல்லா ரெடி. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சுகர் சிரப்போடு சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பவுலில் கூட எடுத்து வச்சுட்டு சுகர் சிரப்பை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குங்குமப்பூவை இந்த மாதிரி அது மேலே எடுத்து வச்சு சாப்பிட கொடுங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம் இருந்துச்சுன்னா அதை கூட நல்ல பொடியாக சாப் பண்ணிவிட்டு இந்த ரசகுல்லா மேலே தூவி கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சதுமே நம்ம டெக்கரேட் பண்ணி அப்படியே உடனே சாப்பிட்றலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சில்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த சில்னஸோடு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசகுல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரசகுல்லாவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசகுல்லாவை செஞ்சுட்டு அதை சாப்பிடாமல் இருந்தால் எப்படிங்க? அதனால் அதோட சாஃப்ட்னஸ் அண்ட் ஜூஸினஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே வாயில் போட்டுற வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.